காந்தா பட டீசர் வெளியாகி இருக்கு. இதை பற்றி ரசிகர்கள் எப்படி கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. முதல்ல சில பேர் விமர்சனமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். துல்கர் சல்மான் எப்பவுமே பழைய காலத்து கதைகளையே தேர்வு செய்யறார். இது அவருக்கு ஒரு மாதிரியான டைப் காஸ்டிங்கா மாறிடுச்சு. இதிலிருந்து அவர் வெளியே வரணும்னு சில ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அடுத்து டீசர் பத்தின நல்ல கருத்துக்களை பார்க்கலாம். துல்கர் சல்மானின் கதை தேர்வுகள் ஒவ்வொரு படத்திலும் மேலும் மேலும் சிறப்பா இருக்குன்னு பலரும் பாராட்டியிருக்காங்க. 1.28 வினாடி காட்சியில் துல்கரோட நடிப்பு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்குன்னு சொல்லி இது வல்லவா நடிப்பு, துல்கர் நடிகர் திலகமா மாறிய தருணம்னு சிலாகித்திருக்காங்க. தேசிய விருது உறுதி, மாநில விருது லோடிங்னு துல்கரோட நடிப்பை வெறித்தனமா பாராட்டியிருக்காங்க. பான் இந்திய ஸ்டார்னு பட்டம் கொடுத்திருக்காங்க. ஓகே, கண்மணி படத்திலிருந்து காந்தா வரை துல்கரோட பயணம் ஒரு சாதனை பயணமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. காந்தா டீசர்ல ஒரு புதிய சகாப்தம் ஆரம்பிக்குது. துல்கரோட நடிப்பு மாற்றம் மனதை கவர்ந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. 1.30 வினாடியில் வந்த அந்த சிரிப்பு, 1.28 மற்றும் 1.49 வினாடிகளில் வந்த பின்னணி இசை எல்லாமே கூஸ்பம்ஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லிருக்காங்க. இந்த டீசர் தென் இந்திய திரையுலகிலிருந்து வந்த இன்னொரு மாஸ்டர் பீஸ்னு புகழ்ந்திருக்காங்க. M.K. தியாகராஜ பாகவதர் என்ற முதல் தமிழ் திரைப்பட சூப்பர் ஸ்டாரை அடிப்படையாக கொண்ட உண்மை கதை இது. 1950களில் நடக்கும் கதைன்னு தகவல் சொல்லியிருக்காங்க. வித்தியாசமான கதையை தேர்வு செய்வதில் துல்கர் ஒரு சிறந்த நடிகர்னு வாழ்த்தியிருக்காங்க. துல்கர் சல்மானின் அந்த சைக்கோட்டிக் சிரிப்பு வேற லெவல். டீசர் முழுக்க கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்த லக்கி பாஸ்கர் படத்தை 2 தடவை தியேட்டர்ல பார்த்து ரசிச்சவங்க இந்த காந்தா படமும் பெரிய பிளாக்பஸ்டர் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. துல்கர் சல்மான் சமுத்திரக்கனி கூட்டணி நமக்கு ஒரு விருந்தை காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழின் வளர்ப்பு மகன் துல்கர்னு ஒரு ரசிகர் மனமுருகி பாராட்டியிருக்கார். துல்கர் சல்மானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகளையும் தெரிவிச்சிருக்காங்க. 1.17 வினாடி காட்சியில் துல்கர் இருவர் படத்தில் மோகன்லால் சார் மாதிரி தெரிஞ்சதா ஒரு ரசிகர் குறிப்பிட்டிருக்கார். பின்னணி இசை அடிமையாக இருக்கு, புதிதா இருக்குன்னு பலரும் வியந்திருக்காங்க. இறுதியாக சில தேவையற்ற மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பார்க்கலாம். சூர்யா ரசிகர்கள் இங்க வாங்க, சமுத்திரக்கனி ரசிகர்கள் இங்க வாங்கன்னு சம்பந்தமில்லாத அழைப்புகள் வந்திருக்கு. சில மலையாள ரசிகர்கள் துல்கர் சல்மான் ஏன் மலையாளத்தில் படங்கள் செய்வதில்லை என்றும் அவர் சொந்த மண்ணில் நடிக்கும்போது பாராட்ட தயங்குவதாகவும் ஆனால் வெளிமாநிலங்களில் நடிக்கும்போது பாராட்டுவதாகவும் வருத்தத்தோடு கருத்து தெரிவித்திருக்காங்க. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.